உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. ரூத் தமிழின் முதன்மை செய்திகள். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு விரைவில் ஏற்படவுள்ள ஆபத்து, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மற்றுமொரு அரச நிறுவன உயர் அதிகாரி திடீர் ராஜினாமா. முல்லைத்தீவில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் 2 கைது. வீதியில் சென்றோர் மற்றும் மதுபான சாலை முன் நின்றோர் உள்ளிட்ட 13 பேர் கைது. இலங்கையை விட்டு வெளியேறும் நிலைப்பாட்டில் இளைஞர்கள், அம்பலப்படுத்தும் அரசியல் முக்கியஸ்தர். இலங்கையின் நிலவரம் மோசமடைகிறது, ஐநாவின் விசேட அறிக்கையாளர் எச்சரிக்கை. இலங்கையில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இல்லாத நிலையில் நாட்டின் தலைவர் யார்? ஜாலில் 260 லட்சம் ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க நடவடிக்கை. மழைநீரில் காருடன் மூழ்கிய பெண் மருத்துவர் பரிதாப பலி. நடுவானில் பற்றி எறிந்த பிரான்ஸ் விமானம். தற்போது இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இருவருமே வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் தற்போது நாட்டில் தற்காலிக தலைவராக செயல்பட உள்ளவர் யார் என்பது தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி நாட்டின் தலைவராக சபாநாயகர் மஹிந்த அபயவர்தன தற்காலிகமாக செயல்பட உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூயோர்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அமெரிக்கா பயணமாகியுள்ளார். இதற்கிடையே இத்தாலியில் G20 சர்வமத மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மற்றொரு அரசு நிறுவனத்தின் பணிப்பாளர் ஒருவர் திடீரென பதவி விலகியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் நிறைவேற்று பணிப்பாளரான துஷான் குணவர்தனவே இவ்வாறு ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ச்சியாக தனக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள் காரணமாகவே இவ்வாறு பதவி விலகுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் கடந்த சில நாட்களாக அரசு நிறுவனங்களின் உயர் பதவிகளில் இருந்து பலர் ராஜினாமா செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சுண்ணாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடுவில் கிழக்கு பகுதியில் உள்ள தோட்டக்காணி ஒன்றில் இருந்து 3 வாள்கள் மீட்கப்பட்டுள்ளன. தாக்குதல் ஒன்றுக்கு தயாராக இருப்பதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இதன் அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையிலேயே குறித்த ஆயுதங்கள் இன்று காலை 10 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட வாள்கள் சுண்ணாகம் போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அபிவிருத்தி பணிகளின் ஒரு கட்டமாக சுமார் 260 லட்சம் ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடல் தொழில் அமைச்சின் கலப்பு பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட உள்ள இந்த திட்டத்தின் ஊடாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளும் நன்மையடைய உள்ளன. சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தரங்கடப்பு மற்றும் கோவிலாக்கண்டி ஆகிய இடங்களில் மீன்பிடி படகுகளை நிறுவுவதற்கான தரிப்பிடங்களை சுமார் 57 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தலங்களப்பு மற்றும் கோவிலாக்கண்டி ஆகிய இடங்களில் மீன்பிடி படகுகளை நிறுவுவதற்கான தரிப்பிடங்கள் சுமார் 57 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 4 இடங்களில் இடிமின்னல் பாதுகாப்பு பொறிமுறையினை அமைப்பதற்காக சுமார் 45 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று கொட்டடி, நாவாந்துறை மற்றும் கொழும்புத்துறை ஆகிய இடங்களில் அமைந்துள்ள வலை ஒழுங்குபடுத்தும் மண்டபங்களை புனரமைப்பதற்காக சுமார் 119 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடல் தொழில் திணைக்களத்தினால் முன்னுரிமை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட இடங்களுக்கு வீதி மின் விளக்குகள் பொருத்துதல் உட்பட சுமார் 17 வேலை திட்டங்கள் உடனடியாக ஆரம்பிக்க அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கிளிநொச்சியில் 20 வயது தொடக்கம் 30 வயது பிரிவினருக்கு முதல்கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணி எதிர்வரும் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ளதாக மாவட்ட தொற்று நோயியல் வைத்தியர் நிமால் அருமைநாதன் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தியர் நிமால் அருமைநாதன் மேலும் கூறுகின்ற போது, கிளிநொச்சி மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 20 தொடக்க 30 வயது பிரிவினர் 28,482 பேர் உள்ளனர்.
அவர்களுக்கான முதல் கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயம், தர்மபுரம் மத்திய கல்லூரி, முழங்காவில் ஆதார வைத்தியசாலை, பூநகரி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதேபோன்று எதிர்வரும் 21ஆம் தேதி கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயம், உருத்திரபுரம் பிரதேச வைத்தியசாலை, அக்ராயின் மகாவித்தியாலயம், ராமநாதபுரம் மகாவித்தியாலயம், முழங்காவில் ஆதார வைத்தியசாலை, தர்மபுரம் மத்திய கல்லூரி, பழைய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் என்பவற்றிலும் தடுப்பூசி ஏற்றும் பணி முன்னெடுக்கப்பட இருக்கிறது என தெரிவித்துள்ளார். கோவிட் பரவல் காரணமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்ட நேரத்தில் வவுனியா மதுபான சாலைகளின் முன்னால் அதிக அளவிலான மது பிரியர்கள் குவிந்த நிலையில் சுகாதார பிரிவினரும் போலீசாரும் இணைந்து 13 பேரை கைது செய்துள்ளனர். நாடு பூராகவும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டமானது எதிர்வரும் 1ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுபான சாலைகளை திறப்பதற்கு மதுவரை திணைக்களம் அனுமதி வழங்கியதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனால் வவுனியா நகரின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மதுபான சாலைகள் முன்பாக அதிக அளவிலான மது பிரியர்கள் திரண்டிருந்தனர். அத்துடன் நகரின் கண்டி வீதியில் அமைந்திருந்த மதுபான சாலை ஒன்று திறக்கப்பட்டு வியாபாரம் நடைபெற்றவை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையில் மிக விரைவில் நிலநடுக்கம் ஏற்படும் ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையை பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் அத்துள்ள சேனாரத்தின வெளியிட்டுள்ளார். அண்மை காலமாக இலங்கையில் பதுளை, கண்டி, மடுசீமை, நுணுக்கம், வெகர, அம்பாத்தோட்டை ஆகிய பகுதிகளில் நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது. இது குறித்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், நடத்தப்பட்ட ஆய்வுகளின் முடிவுக்கமைய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மேல் மாகாணத்தில் நிலநடுக்கம் உணரும் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் இன்று 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக முள்ளியவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு தண்ணீரூற்று கும்பளமுனை வீதியில் பிக்கப் ரக வாகனம் ஒன்றும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். முல்லைத்தீவு கரைதுறை பெற்ற பிரதேச பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான பிக்கப் ரக வாகனம் ஒன்றே விபத்துடன் தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்தினை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற பிக்கப் ரக வாகனத்தை செலுத்திய சாரதி ஒருவரும் சாரதியாக ஆள் மாற்றம் செய்ய முயற்சித்த இளைஞர் ஒருவருமாக 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் படுகாயமடைந்த இளைஞர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையில் கடந்த ஜூலை மாதம் முதல் இதுவரையில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களில் 12 பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் ஏற்பட்டுள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் பிரிமாலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து பிரான்ஸ் நோக்கி புறப்பட்ட பயணிகள் விமானத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கிலிருந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நோக்கி பயணித்த ஏர் பிரான்ஸ் விமானத்தில் நடுவானில் பயங்கர சத்தத்துடன் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த சத்தத்தை தொடர்ந்து விமானத்தில் திடீரென கரும்புகையுடன் தீ பற்றி எரிந்தது. துரிதமாக செயல்பட்ட விமானி உடனடியாக விமானத்தை பீஜிங் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கினார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் பயணிகள் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும், இந்த வெடி விபத்து விமானத்தின் வால் பகுதியில் ஏற்பட்டதாகவும் முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் இன்றைய நாளின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.